ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல்ஃபா மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாமில் இன்டெக்ரல்ஸ்லேருந்து கேட்ட ரெண்டு ப்ராப்ளத்தை டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க ப்ராப்ளம் என்னன்றதை பார்க்கலாம். த இன்டெக்ரல் 3 இன்ட்டு எக்ஸ் டு த பவர் 13 ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் டு த பவர் 11 டிவைடட் பை 2 இன்ட்டு எக்ஸ் டு த பவர் 4 ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் டு த பவர் 2 ப்ளஸ் 1 ஹோல் பவர் 4 இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு நாலு ஆப்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ பேசிக்காக இது வந்து ஒரு ரேஷ்னல் ஃபங்க்ஷன். சரியா? ஸோ இதை வந்து நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டகிரேட் பண்ணணும். ஸோ வாங்க இதை எப்படி இன்டகிரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இன்டெக்ரலை நான் வந்து என்னன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஐ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்துருக்க இன்டெக்ரல் நம்ம வந்து என்னன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா ஐ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஐ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு இன்டெக்ரல் 3 இன்ட்டு எக்ஸ் டு த பவர் 13 ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் டு த பவர் 11 divided by 2 into x to the power 4 plus 3 into x square plus 1 whole power 4 into dx அப்படின்னு இருக்குது. ஓகே, இதான் வந்து given integral. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். which is equals to integral நியூமரேட்டரில் எந்த சேஞ்சும் பண்ணல, அப்படியே தான் 3 into x to the power 13 plus 2 into x to the power 11 into dx இதில் எந்த சேஞ்சுமே பண்ணல, அது அப்படியே தான் வச்சுக்கிறோம். டிவைடட் பை டினாமினேட்டரில் மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த எக்ஸ் பவர் 4 வந்து காமனாக எடுக்க போகிறேன். இங்கே பவர் 4 இருக்கிறதுனால அது வந்து வெளில வரும்போது நமக்கு எப்படி வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் டு த பவர் 16 அப்படின்னு ஆயிரும். ஓகே, இது வந்து 2 அப்படின்னு ஆயிரும். இது வந்து 3 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு ஆகும். இது வந்து 1 டிவைடட் பை எக்ஸ் டு த பவர் 4 ஹோல் பவர் 4 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்டெக்ரல் இந்த எக்ஸ் டு த பவர் 13 இருக்கு இல்லையா, அதை எக்ஸ் டு த பவர் 16ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3 டிவைடட் பை எக்ஸ் டு த பவர் 3 அப்படின்னு ஆயிரும். ப்ளஸ் இங்கே எக்ஸ் டு த பவர் 11 இருக்கு இல்லையா, அதை எக்ஸ் டு த பவர் 16ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 divided by x to the power எவ்வளோன்னு ஆயிரும் அப்படின்னா 5 ஆயிரும். ஓகே, this quantity into நமக்கு dx அப்படின்னு கிடைக்கும். ஓகே, this is divided by இங்கே வந்து இதை வந்து 2 plus 3 divided by இது x square plus 1 divided by x power 4 whole power 4. ஓகே, ரைட்டு. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சப்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கிறோம். என்ன சப்ஸ்டிடியூஷன் எடுக்கிறோம்னா t is equals to இந்த 2 plus 3 divided by x square plus 1 divided by x to the power 4 இந்த சப்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கிறோம். இப்போ dt by dx கால்குலேட் பண்ணலாம். dt by dx is equals to இந்த 2-வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். இந்த 3-யை வச்சுட்டு 1 by x ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by x ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா -2 டிவைடட் பை எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா எக்ஸஸ் க்யூப் அப்படின்னு கிடைக்கும். 1 பை எக்ஸ் பவர் 4-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா -4 டிவைடட் பை எக்ஸ் பவர் 5 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு இந்த ரெண்டு குவான்ட்லையுமே இந்த -2 காமனாக இருக்குது. ஸோ அந்த -2-வை காமனாக எடுத்துடலாம். அப்போ இது என்ன ஆகும், 3 டிவைடட் பை எக்ஸஸ் க்யூபு இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா +2 டிவைடட் பை எக்ஸ் பவர் 5 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, இங்கே நமக்கு என்ன இருக்குன்னா dt by dx அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ இதிலிருந்து we can write dt அப்படிங்கிறது dt டிவைடட் பை -2 அப்படிங்கிறத எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 3 டிவைடட் பை இந்த எக்ஸஸ் க்யூப் ப்ளஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் பவர் 5 இன்ட்டு dx அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த இன்டெக்ரல் இருக்கு இல்லையா, இந்த இன்டெக்ரல் இப்போ நமக்கு எப்படி சேஞ்ச் ஆயிடுது அப்படின்னு பாருங்கள். எப்படி சேஞ்ச் ஆயிடுது அப்படின்னா ஐ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஐ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு இன்டெக்ரல் இந்த குவான்டிட்டிக்கு பதிலாக எந்த குவான்டிட்டி அப்படின்னா 3 divided by x cube plus 2 divided by x power 5 into dx இந்த குவான்டிட்டிக்கு பதிலாக நாம் என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா மைனஸ் டிடி டிவைடட் பை 2 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டிவைடட் பை இந்த குவான்டிட்டி இந்த என்டையர் குவான்டிட்டி இருக்கு இல்லையா, இந்த என்டையர் குவான்டிட்டியாக தான் நான் என்னென்னு எடுத்திருக்கேன் அப்படின்னா டி அப்படின்னு எடுத்திருக்கேன். ஓகே, அதுக்கு பதிலாக டீன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பவர் வந்து எவ்வளோ இருக்குன்னா 4ன்னு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 1 டிவைடட் பை டி பவர் 4. அப்போ 1 டிவைடட் பை டி பவர் 4 அப்படின்னா
t power minus 4, okay, t power minus 4 into இந்த minus dt divided by 2 இருக்கு, okay. அப்போ t power minus 4 அதை நம்ம integrate பண்ணோம் அப்படின்னா t power minus 4 plus 1 divided by minus 4 plus 1, இந்த ஒரு minus 1 by 2 வரும். அதுக்கப்புறம் ஒரு arbitrary constant சேர்க்கணும், அதை வந்து நம்ம வந்து c அப்படின்னு சேர்த்துக்கலாம், which is equals to, இது வந்து ஒரு minus 3 ஆயிரும், இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போது 1 divided by 6 into 1 divided by இது வந்து t power 3 ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் c அப்படின்னு கிடச்சிருது, ஓகே. இப்போ திரும்ப இந்த டீக்கு பதிலாக அந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணிட வேண்டியதான் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், ஓகே. இப்போ t வந்து நமக்கு எவ்வளோ அப்படின்னு தெரியும், t அப்படின்றது இதுன்னு எடுத்திருக்கோம் 2 divided by, ஓகே. ஸோ அப்போ இங்கே நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா which is equals to 1 by 6 into 1 divided by 2, 1 divided by 2 plus 3 by x square plus 3 divided by x square plus 1 divided by x power 4, 1 divided by x power 4, இதுதான் t. இதுக்கு பவர் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3 அப்படின்னு இருக்குது, ப்ளஸ் ஒரு arbitrary constant c. இதை வந்து கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டகிரேஷன் சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இது என்ன ஆகும், which is equals to 1 by 6 into 1 divided by, ஓகே, இங்கே எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இந்த x power 4 தான் எல்சிஎம். அப்போ இது வந்து 2 into x power 4 ப்ளஸ் 3 into இங்கே வந்து x ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே 1 டிவைடட் பை இது வந்து x power 4, இதுக்கு பவர் மொத்தமாக பவர் எவ்வளோ இருக்குன்னா 3 ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இட் வில் பிகம் 1 divided by 6 into இது மேலே வந்துச்சு அப்படின்னா x power 12 divided by 2 into x power 4 plus 3 into x square plus 1 whole cube plus c அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ அந்த கொடுத்துருக்க இன்டெக்ரலை இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் இதுதான், 1 divided by 6 into x to the power 12 divided by 2 into x to the power 4 plus 3 into x square plus 1 whole power 3 plus ஒரு c, ஓகே. ஸோ அப்போது இது எந்த ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இது சிம்பிளான ஒரு சப்ஸ்டியூஷன் மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற ப்ராப்ளம் தான், ஈஸியாக எல்லாருமே என்ன செய்யலாம் அப்படின்னா சால்வ் பண்ணலாம், ஓகே. அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள், இதுதான் அடுத்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல்ஸ் டு 2x plus 1 where x belongs to set of all real number except 1, minus 2. Then this integral f of x into dx is equals to 4 ஆப்ஷன் வந்து நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. சி நமக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் என்னவோ இதுதான் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து நம்ம எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனை என்ன அப்படின்றத எக்ஸ்பிளிசிட்டாக கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு இங்கே நான் ஒரு சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கிறேன். இந்த என்டையர் குவான்டிட்டி இருக்குது இல்லையா, அதாவது எக்ஸு மைனஸ் 4 டிவைடட் பை எக்ஸு ப்ளஸ் 2 அப்படிங்கிற இந்த என்டையர் குவான்டிட்டியை நான் டி அப்படின்னு எடுத்துக்கிறேன், ஓகே ரைட். அப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் 2 இந்த சைடு கிராஸில் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ எக்ஸ் மைனஸ் 4 இஸ் ஈக்குவல்ஸ் டு டிஎக்ஸ் ப்ளஸ் 2t அப்படின்னு எழுதிக்கலாம், ஓகே. இதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸை இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் ஃபங்க்ஷனாக எழுதணும். அப்போ இந்த டி எக்ஸ் இருக்கு இல்லையா, அதை இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ எக்ஸு மைனஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு இந்த -4 இந்த சைடு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா +4 ப்ளஸ் இங்கே வந்து 2t அப்படின்னு கிடைக்கும், ஓகே. ஸோ என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ் மைனஸ் 4 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 டி அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்போ எக்ஸ் மைனஸ் 4 இஸ் ஈக்குவல்ஸ் டு இந்த சைடு கிராஸில் மல்டிப்ளை பண்ண டிஎக்ஸ் ப்ளஸ் ஒரு 2t அப்படின்னு கிடைக்கும். இந்த எக்ஸ் அப்படியே இருக்குது, இந்த டிஎக்ஸ் இந்த சைடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு, இந்த -4 இந்த சைடு வந்துருச்சு ப்ளஸ் 2t. இப்போது இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, ஓகே. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், எக்ஸை காமனாக வெளில எடுத்துடலாம். அப்போ இது என்ன ஆகும், 1 மைனஸ் டி அப்படின்னு கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு 4 ப்ளஸ் 2t, ஓகே. 4 ப்ளஸ் 2t. அப்போ இங்கேருந்து எக்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 4 ப்ளஸ் 2t டிவைடட் பை 1 மைனஸ் டி. இதான் வந்து நம்மளோட எக்ஸோட வேல்யூ, 4 ப்ளஸ் 2t டிவைடட் பை 1 மைனஸ் டி, ஓகே. ஸோ அப்போ இந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் இருக்குது பாருங்கள், கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 2. இதை தான் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம் அப்படின்னா
t அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்போ திஸ் f of t is equals to நமக்கு என்ன இங்கே என்ன இருக்குது 2 into x. ஓகே 2 into x. அப்போ 2 into xங்கிறது எவ்வளோ அப்படின்னா 4 + 2t divided by 1 minus t. ஓகே ப்ளஸ் 1 இங்கே வந்து t நாட் ஈக்குவல்ஸ் டு 1 அது ரொம்ப முக்கியம். t 1 இருந்துச்சுன்னா இந்த குவான்டிட்டி டிஃபைன் ஆகிருக்காது. ஓகே ஸோ அதனால தான் 1 வந்து அந்த ஃபங்க்ஷனோட டொமைனில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ரைட்டு. ஸோ அப்போது t நாட் ஈக்குவல்ஸ் டு 1. ஓகே அந்த கண்டிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணால் இந்த 2-வை வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணும். அப்போ இது 8ன்னு ஆயிரும். இது வந்து ஒரு 4t அப்படின்னு கிடைக்கும். இது வந்து ப்ளஸ் 1 மைனஸ் டி டிவைடட் பை இங்கே வந்து ஒரு 1 மைனஸ் டி அப்படின்னு கிடைக்குது. ஓகே ஸோ வாட் இஸ் அவர் எஃப் ஆஃப் டி? ஸோ எஃப் ஆஃப் டி இஸ் ஈக்குவல்ஸ் டு 8 + 1 9 4 மைனஸ் டி அப்போ அது எவ்வளோ கிடைக்கும் 3t டிவைடட் பை இங்கே எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 1 மைனஸ் டி விச் மீன்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இந்த வேல்யூ எஃப் ஆஃப் டி வந்து இது தட் இஸ் எஃப் ஆஃப் டி இது அப்படின்னா I can write f of x என்ன அப்படின்னா 3x + 9 divided by 1 minus x. ஓகே அப்போ நாம் இந்த ஃபங்க்ஷனை தான் இன்டெகிரேட் பண்ணி என்ன ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லணும். ஓகே அப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 3x + 9-ஐ இதால் டிவைட் பண்ணுறோம். எதால் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். -x + 1-ஆல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிவைட் பண்ணுறோம். அப்போ மைனஸ் எக்ஸ் கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 3x கிடைக்கும். அப்போ -3. அப்போ இது வந்து என்ன ஆகும் 3x அப்படின்னு ஆயிரும். இது வந்து எவ்வளோ கிடைக்கும் -3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம் சப்ட்ராக்ட் பண்ணலாம். இது மைனஸ் இது வந்து எவ்வளோ அப்படின்னா ப்ளஸ். ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். இது மைனஸ் இது வந்து ப்ளஸ். அப்போ இது கேன்சல் ஆயிரும். 9 + 3 வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 12 அப்படின்னு கிடைக்குது. இது டிகிரி 0 பாலினாமியல், இது டிகிரி 1 பாலினாமியல். ஃபர்தராக இதை டிவைட் பண்ண முடியாது. ஸோ அப்போது இந்த குவான்டிட்டியை நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இந்த -3 ப்ளஸ் இந்த 12 டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். -3 + 12 டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ். இப்போ இதை தான் நான் இன்டெகிரேட் பண்ணணும். அப்போ இன்டெக்ரல் f of x into dx is equals to integral -3 + 12 divided by 1 minus x into dx. ஓகே into dx. அப்போ இதை இன்டெகிரேட் பண்ணிடலாம். -3 அதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா -3x. இந்த 12 அப்படின்றது கான்ஸ்டன்ட் தான். 1/1 minus x இன்டெகிரேட் பண்ணால் log of மாடுலஸ் ஆஃப் 1 minus x டிவைடட் பை இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் போடணும் -1 ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் c. ஸோ யுவர் ஃபைனல் ஆன்சர் -3x -12 into log of மாடுலஸ் ஆஃப் 1 minus x ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் c. ஸோ அப்போ இன்டெக்ரல் fx into dx is equals to -3x -12 into log of modulus of 1 minus x plus c. ஓகே அப்போ இது எந்த ஆப்ஷனோட மேட்ச் ஆகி போகுது அப்படின்னு பாருங்கள். இது வந்து எந்த ஆப்ஷனோட மேட்ச் ஆகி போகுது அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனோட மேட்ச் ஆகி போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு ப்ராப்ளமுமே சப்ஸ்டியூஷன் மெத்தடுக்கு ஒரு நல்ல சூட்டபிள் ப்ராப்ளம்ஸாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா ஆல்ஃபா மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.